மாமா, ஏதோ தர்மனை வீழ்த்தப் போகிறேன், இந்திரபிரஸ்தத்தை வெல்லப் போகிறேன் என்று வீரவசனம் பேசினீர்கள். அதெல்லாம் வெற்று ஜம்பம் தானா? அருமை மாமா அவர்களுக்கு பகடையாடவே நேரம் போதாது. இதில் அவர் எங்கிருந்து தர்மனை வீழ்த்துவது, இந்திரபிரஸ்தத்தை வெல்வது? மருமகன்களே, இந்த மாமனின் விளையாட்டுத்தான் வினையாகப் போகிறது. இந்திரபிரஸ்தத்தையும் அந்த திரௌபதியையும் உங்கள் கால்களில் கொண்டு வந்து வீழ்த்தப் போகிறது. ஏதேனும் கனவு கண்டீர்களா மாமா? கனவுதான். கண்டதும் பலிக்கும் அதிகாலை கனவு. சொல்வதை விளங்கச் சொல்லுங்களேன். பாண்டவர்களை யுத்தத்தில் வீழ்த்துவது ஆகாத காரியம். சூழ்ச்சி செய்வதற்கும் அவர்கள் இப்போது நம் வசத்தில் இல்லை. ஆகையால் பாண்டவர்களை வெல்ல ஒரே வழி அவர்களை சூதாட அழைப்பது. மாமா, சூதாட அழைத்தால் பாண்டவர்கள் வருவார்களா? அழைக்க வேண்டியவர்கள் அழைத்தால் நிச்சயம் வருவான். அதிலும் யார் வருகிறார்களோ இல்லையோ, நிச்சயம் தருமன் வருவான். ஏனென்றால் அவன் சூதாட்ட பித்தன். சூதில் நம்மால் பாண்டவர்களை வென்றுவிட முடியுமா மாமா? பாண்டவர்கள் அஸ்திர சஸ்திர வித்தையில் சமர்த்தர்களாக இருக்கலாம், யுத்த களத்தில் மாவீரர்களாக இருக்கலாம். ஆனால் சூதில் உங்கள் மாமனை வெல்ல இன்னொருவன் பிறக்க வேண்டும். ஏனென்றால் என் பகடையின் சரித்திரம் அப்படி. அப்படி என்றால் நாம் பாண்டவர்களுக்கு உடனே அழைப்பு விடுக்கலாம். அது அத்தனை சுலபமான காரியம் அல்ல துச்சாதனா. அரசர் திருதராஷ்டிரர் மனது வைத்தால் மட்டுமே இங்கே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சூதாட்டம் நடக்கும். அதற்கு அரசர் மனது வைப்பது துரியோதனன் கையில் தான் உள்ளது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? சூதாட்டத்திற்கு அரசரின் சம்மதம் பெற வேண்டும். சம்மதம் தருவாரா? கண்டிப்பாக. என்ன இது? அரசே, தாங்கள் தான் எனக்கு அனுமதி தர வேண்டும். இல்லை என்றால் அரசே. தந்தையே, துரியோதனா, தந்தையே வாருங்கள், அமருங்கள். தந்தையே, அத்தினாபுரத்தின் ராஜகுமாரனாக அல்ல, உங்கள் அன்பு புத்திரனாக உங்களிடம் மனமிட்டு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அனுமதி உண்டா? உனக்கு இல்லாத உரிமையா? எழுந்திரு, ஆசனத்தில் அமர்ந்து கொள். தந்தையே, ஆசனத்தில் அமர்வதை விட
தங்கள் பாதங்களின் கீழ் அமருவதே எனக்கு சந்தோஷம். துரியோதனா, இப்பொழுது உனது சந்தோஷத்திற்கு என்ன குறை வந்தது? தந்தையே, சத்திரியனின் சந்தோஷமே அவன் மானமும் மரியாதையும் தான். என்ன சொல்கிறாய் துரியோதனா? தந்தையே, இந்திரபிரஸ்தத்தின் பேரரசு குறித்த தங்களின் எண்ணம் என்னவென்று நான் அறியலாமா? பாரதம் முழுவதும் அண்ட சாம்ராஜ்யமாக உயர்ந்தோங்கி நிற்கிறது இந்திரபிரஸ்தம். அதில் தாங்களுக்கு மகிழ்ச்சிதானா? சொல்லுங்கள் தந்தையே, அதில் தாங்களுக்கு மகிழ்ச்சிதானா? ஒரு வகையில் மகிழ்ச்சிதான். மற்றொரு வகையில் இந்த மௌனத்திற்கு என்ன அர்த்தம் தந்தையே? இந்திரபிரஸ்தத்தில் செல்வங்கள் மலை போல் குவிந்து கிடக்கிறது. வெறும் காடாய் கிடந்த காண்டவ பிரஸ்தம் மாளிகைகளும் கோட கோபுரங்களுமாய் பேரரசாக உயர்ந்து நிற்கிறது. பாண்டவர்களுக்கு சேவை செய்யும் தாதிகள் 10 லட்சத்தையும் தாண்டுவார்கள். அவர்களின் படை பரிவாரங்களை காணும்போது என் நெஞ்சம் அச்சத்தில் தவிக்கிறது. துரியோதனா, தந்தையே, உண்மையில் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன். பொறாமை தீயால் என் மனம் வேகிறது. அணையா நெருப்போடு என்னால் வாழ இயலாது தந்தையே. துரியோதனா, அத்தினாபுரத்தில் இல்லாத செல்வங்களா? நீ ஏன் பாண்டவர்களிடத்தில் பொறாமை கொள்கிறாய்? இந்த பொறாமை தீயை போக்கிவிடு மகனே. இல்லையேல் அது பெரும் நாசத்தையே நமக்கு நல்கும். முடியவில்லையே தந்தையே, தாங்கள் அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் நினைவூட்டும் இடத்தில் நான் இருக்கிறேன். போதும் என்று நினைப்பது அந்தணரின் தர்மம். தன் தேவைக்கு மீறி ஒரு பிடி அரிசி மீர்ந்தாலும் அதை மற்றொரு நாளுக்கு வைத்துக் கொள்வது என்று நினைப்பதை பாவம் என்று கருதுவது அந்தணரின் தர்மம். ஆனால் சத்திரியனுக்கு வையகமே வசப்பட்டாலும் அவன் அடுத்த உலகை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். சத்திரியனின் ஆசை ஒரு எல்லைக்குள் அடங்காது. பிரபஞ்சமே தன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும். ஆகவே பாண்டவர்களின் ராஜ்யம் நம் வசமாக வேண்டும். இந்திரபிரஸ்தம் நம் ராஜ்யத்தோடு இணைய வேண்டும். துரியோதனா, அது எப்படி சாத்தியமாகும்? தந்தையே, தாங்கள் மனது வைத்தால் அது நிச்சயம் சாத்தியமாகும். எப்படி சாத்தியமாகும்? தர்மன் சம்மதிக்க மாட்டானே. பகைவனை பலத்தினால் வெல்ல முடியாவிட்டால் தந்திரத்தால் வெல்ல வேண்டும். அச்சத்தை தவிர்த்தவன் மழைக்காலத்து ஆலமரமாக விருத்தி அடைகிறான். பாண்டவர்களிடத்தில் எனக்கு அச்சமில்லை. ஆகவே ஆலமரமாக விருத்தி அடையவே விரும்புகிறேன் தந்தையே. துரியோதனா, சுற்றி வளைத்து ஏதோ கூற வருகிறாய். அதை கூறிவிடு. என்னிடம் என்ன தயக்கம்? பாண்டவர்களை சூதாட அத்தினாபுரம் அடைக்க வேண்டும் தந்தையே. சூதாட்டமா? ஆம் தந்தையே. சூதில் பாண்டவர்களை வென்றால் இந்த உலகம் நம்மை தூற்றுமே. உலகம் 1000 கூறட்டும். அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நமது சந்தோஷம் போய்விடும். உங்கள் புத்திரனின் மானம் முக்கியமா அல்லது ஊர்பழி முக்கியமா? கூறுங்கள் தந்தையே. துரியோதனா, 1. அத்தினாபுரத்திற்குள் பாண்டவர்களோடு சூதாட வேண்டும். இல்லையேல் எனது மரண ஊர்வலம் நடக்கும். ஐயோ, அப்படி கூறாதே மகனே, அப்படி கூறாதே. நான் வாழ்வதே உனக்காகத்தான். கலங்காதே. நான் சூதாட்டத்திற்கு அழைப்பு விடுக்க நாளை சபையில் ஏற்பாடு செய்கிறேன். தர்மா, நீ இப்போது சென்று
உன் அரியணையில் அமர்ந்து கொள். சுவாமி, சொன்னதை செய். தர்மா, இப்பொழுது உனக்கு மேலே யார் இருக்கிறார்கள்? ஒருவரும் இல்லை சுவாமி. உனக்கு கீழே யார் இருக்கிறார்கள்? தாங்கள் உட்பட அனைவரும் இருக்கிறீர்கள் சுவாமி. தர்மா, நீ அடைய வேண்டிய உச்சத்தை அடைந்து விட்டாய். இனி அடைவதற்கு ஏதும் இல்லை. தர்மா, யாரையேனும் அழை. யார் அங்கே? இப்பொழுது அனைவரையும் அனுப்பிவிடு. நீங்கள் செல்லலாம். தர்மா, உன் ஒரு சொல்லுக்கு இந்த உலகமே அசைந்தாடும் காலம் இது. எனவே நீ உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் சக்தி உண்டு. உன் ஒவ்வொரு அசைவிற்கும் எதிர்வினை உண்டு என்பதை நீ உணர்ந்து கொள். சுவாமி, உச்சத்தில் இருக்கும் நீ தவறாக ஒரு அடி எடுத்து வைத்தால் அடுத்த கணம் நீ அதள பாதாளத்தில் விழ நேரிடும். சுவாமி, தாங்கள் எதையோ பூடகமாக கூறுவது போல் தோன்றுகிறது. குந்தி, வாழ்க்கையே பூடகம்தான். பூடகத்தை அறிவதால் ஒரு பயனும் இல்லை. கர்ம வினை என்னும் ராஜபாட்டையில் வாழ்வென்னும் தேர் ஓடித்தான் தீர வேண்டும். இறுதியில் பாதையை மாற்ற உனக்கும் உரிமையில்லை, எனக்கும் உரிமையில்லை. தாங்கள் கூறுவது ஒன்றும் விளங்கவில்லையே சுவாமி. தர்மத்தின் தலைமகன் நீ உயிர் மூச்சாக சுவாசிக்கும் தர்மமே உனக்கு எதிராக வாளேந்தி நிற்கும் காலம் வரும். சுவாமி, கவலைப்படாதே தர்மா. தர்மம் தோற்றதாக சரித்திரம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இறுதியாக நிலை பெற்று நிற்பது தர்மம் ஒன்றே. இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதும் தர்மமே. தர்மத்தின் பாதை கரடுமுரடானதுதான், ஆனால் சென்றடையும் இடம் பூஞ்சோலையாக இருக்கும். நான் இந்திரபிரஸ்தத்திலிருந்து புறப்பட விரும்புகிறேன். உத்தரவு சுவாமி. தீர்காயுஷ்மான் பா. சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ கேட்பாய் என்பதை நான் அறிவேன். கேள். தருமனை தாங்கள் பூடகமாக எச்சரித்தீர்கள். அது ஏன் சுவாமி? இங்கு ஏதோ நடக்கப் போவதை தங்கள் வாக்கு பறைசாற்றுகின்றது. அது என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? உண்மையின் வீரியத்தை தர்மனால் தாழ முடியாது.
ஆதலால் பூடகமாக அவனுக்கு உணர்த்தினேன். அதை நான் அறியாமலா சுவாமி? தர்மனால் இந்த பாரத தேசத்தில் யுத்தம் மூளப்போகிறது. சத்திரியர்களுக்கு பேரழிவு நேரப்போகிறது. இந்த பேரழிவிற்கு தர்மனே காரணமாக போகிறார். சுவாமி, இதை தவிர்க்க இயலாதா? மரணத்தை தவிர்க்க முடியுமா வைஷம்பாயனா? சுவாமி, தர்மனால் ஏன் இந்த நிலை? தர்மத்தை நிலைநாட்ட பூலோகத்திற்கு வந்த சக்திகளில் ஒருவன் தர்மன். அவனுக்கு துணை நிற்பாள் திரௌபதி. இதை நடத்தி வைக்கப் போகிறான் ஸ்ரீகிருஷ்ணன். பாண்டவர்கள் மாண்புடையவர்கள், நம்மீது பேரன்பு கொண்டவர்கள். அவர்கள் நம்பால் கொண்ட அன்பினால் இந்திரபிரஸ்தம் அழைத்தார்கள், நம்மை கௌரவித்தார்கள். ஆனால் அங்கே நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. உறவுகளுக்குள் விழுந்த விரிசலை நேர் செய்ய வேண்டாமா? சகுனி, நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய்? பாண்டவர்களை நாம் அத்தினாபுரத்திற்கு அழைத்து கௌரவிப்போம். இதனால் பிளவுபட்டு நிற்கும் சகோதரர்கள் ஒன்றிணைய வாய்ப்புள்ளதல்லவா? இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் இது தேவையற்றது என்று எனக்கு தோன்றுகிறது திருதராஷ்டிரா. பிதாமகருக்கு விருப்பமில்லை என்று தோன்றுகிறது. அதற்கு மேல் அரசர் விருப்பம். நல்லதற்கு காலமில்லை என்பது சரியாகத்தான் இருக்கிறது. சகுனி, நீ கூற வந்ததை முழுமையாக கூறு. அரசே, பாண்டவர்கள் மயன் சபை கட்டியது போல் நாமும் ஓர் மணிமண்டபம் கட்டுவோம். அதன் பிறகு பாண்டவர்களை அத்தினாபுரத்திற்கு அழைப்போம். அறுசுவை விருந்து படைப்போம். பொன்னையும் ரத்தினங்களையும் பரிசாக கொடுப்போம். மணிமண்டபத்தில் பாண்டவர்களோடு சூதாடி மகிழ்வோம். சூதாட்டமா? ஏன் இத்தனை அதிர்ச்சி? நெருங்கிய உறவுகளோடு சூதாடுவது சத்திரிய மரபுதானே. சூதாட்டம் நாசத்தின் வேர். சூதாட்டத்தினால் நமது குலத்திற்கே கேடு வந்து சேரும். பிதாமகருக்கு நான் அறிந்ததை சொல்கிறேன். சத்திரியனுக்கு சொக்கட்டான் ஆடும் முறை தெரிய வேண்டும். பகடை காய்களில் உண்டாகும் மாறுதலினால் சோர்வில்லாமல் கணக்கையும் அவன் அறிய வேண்டும். இத்தகைய புத்தி கூர்மை உடைய ஒருவன்தான் ராஜ்ய காரியங்களில் எதையும் தாங்கும் சக்தி உடையவன் என்கிறது சூதாட்ட தர்மம். சகுனி, நீ சொல்லும் தர்மங்களை நாங்களும் அறிவோம். ஆனால் அத்தினாபுரத்தின் வாரிசுகள் சூதாடித்தான் தன் ராஜ்ய பரிபாலன அறிவை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அது காந்தார தேசத்திற்கு வேண்டுமானால் அவசியமாக இருக்கலாம். அரசே, அடியேன் நான் பாண்டவர்களை கௌரவிக்க விரும்பினேன். அதற்கு பிதாமகர் காந்தார தேசத்தை கடுமையாக சாடுகிறார். விருந்தென்றால் அதில் பொழுதுபோக்கு இருப்பது இயல்புதானே. அதிலும் தருமன் அவன் தந்தையைப் போல் சூதாட்டத்தில் மிகவும் விருப்பம் உள்ளவன். அதனால் தான் நான் இந்த யோசனையை முன்வைத்தேன். சகுனி, முக்காலத்தையும் அறிந்த முனிவர்களான அசிதரும் தேவலரும் சூதாட்டத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரியுமா? கூறுங்களேன், நாங்களும் தெரிந்து கொள்கிறோம். சூதாடுவது மகா பாவம். சத்திரிய தர்மத்தின்படி யுத்தம் செய்து வெற்றி கொள்வதே சிறந்தது. ஆச்சாரியார்கள் ஆபாசம் உரைக்க மாட்டார்கள், மோசம் செய்ய மாட்டார்கள், பாவம் செய்ய துணிய மாட்டார்கள். யுத்தம் செய்வதில் பாவம் இல்லை, வஞ்சனை இல்லை. ஆனால் சூதாடி ஒருவரை வெல்வது பாவத்தின் உச்சம் என்று கூறியிருக்கிறார்கள். பிதாமகரே, வேத மோதியவர் வேத அத்தியாயனம் செய்யாதவரையும், வில்வித்தையில் சிறந்தவர் அஸ்திரங்களை அறியாதவரையும், மிகுந்த பலசாலி பலஹீனனை வெல்ல முயல்வதுதான் பாவமாகும், மோசம் செய்வதாகும். சமமான பலம் உள்ளவர்களுக்குள் உண்டாகும் அயாபஜயங்களை முனிவர்கள் பாவம் என்று கூற மாட்டார்கள். சாஸ்திரப்படி அது சரியான விஷயமே.
சரியோ தவறோ, ஆனால் அதற்கான தேவை எழவில்லை என்பதுதான் என் கருத்து. அவசியமில்லாத வேலைகளை செய்யும் போது அனாவசியமான சிக்கல்கள் ஏற்படும். அரசே, சொல் சகுனி. நான் பாண்டவர்களை கௌரவிக்க, அவர்களோடு உறவை வளர்த்துக் கொள்ள ஒரு யோசனை சொன்னேன். பிதாமகர் அதை அனாவசியம் என்கிறார். தாங்களோ அமைதி காக்கிறீர்கள். விருப்பம் இல்லை என்றால் இந்த பேச்சை இதோடு நிறுத்திக் கொள்ளலாமே. சூதாட்டத்தை தான் நான் அவசியம் இல்லை என்று கூறினேன், விருந்தோம்பலை குறை கூறவில்லை. பாண்டவர்களை கௌரவிப்பதும் அவர்களோடு உள்ள உறவை பலப்படுத்துவதும் முக்கியமானதுதான். துரியோதனா, இது குறித்து உன் கருத்து என்ன? தந்தையே, இந்த உலகையே வெற்றி பெற்ற பாண்டவர்களை அத்தினாபுரம் அழைப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அவர்களுக்கு அமுது படைத்து சூதாடி மகிழ்வதை நானும் விரும்புகிறேன் தந்தையே. மாமாவின் யோசனை அற்புதமானது. இந்த ஏற்பாடு இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும். பாண்டவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டாலும் குருவம்சம் இன்னமும் ஒற்றுமையோடு இருக்கிறது என்பதற்கு இது சிறந்த வழியாக தெரிகிறது. விருந்தோம்பலால் உறவுகள் வளரத்தானே செய்யும். இருந்தாலும் சூதாட்டத்தை பற்றி கருத்து சொல்லும் அளவிற்கு எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதா? திருதராஷ்டிரா, சகுனியின் யோசனைப்படி மயன் சபையையே மிஞ்சும் அளவிற்கு மணிமண்டபம் கட்டுவோம். பாண்டவர்களை அத்தினாபுரத்திற்கு அழைத்து வருவோம். பொன்னும் பொருளும் கொடுத்து கௌரவிப்போம். அறுசுவை உணவும் படைப்போம். ஆனால் சூதாட்டம் மட்டும் வேண்டாம். தாத்தா, சூதாட்டம் என்பது இயல்பான ஒரு கோரிக்கை, அவ்வளவுதான். உங்கள் யாவரிலும் மூத்தவன் என்ற முறையிலே சொல்கிறேன். சூதாட்டத்தினால் அழிந்த தேசங்கள் எத்தனையோ. சூதாட்டம் பேரழிவின் சின்னம். இங்கே சூதாட்டம் நடந்தால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே பெரும் கலகம் மூழும் என்று என் உள்மனம் எச்சரிக்கிறது. உரைப்பதை உரைத்து விட்டேன். அதற்கு மேல் உங்கள் விருப்பம். பிதாமகர் அனுபவம் நிறைந்தவர். அவர் கூற்றில் இருக்கும் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் அரசே. சரிதான் அக்கா. ஆனால் பிதாமகரே, பாண்டவர்கள் வசம் எத்தனை அஸ்திரங்கள் உள்ளன, படை பரிவாரங்கள் உள்ளன. இப்படி இருக்க 2 பகடைகளால் அப்படி என்ன அழிவு வந்துவிடப் போகிறது? தாத்தா, நான் பாண்டவர்களோடு உறவை மேம்படுத்தவே விரும்புகிறேன். ஆனால் தாங்களும் நாங்கள் பிரிந்து கிடப்பதையே விரும்புகிறீர்கள் போலிருக்கிறதே. அரசே, அன்பை வெளிப்படுத்த 1000 வழிகள் இருக்கிறது. சூதாடித்தான் பாண்டவர்களை கௌரவப்படுத்த வேண்டுமென்றால் அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியான உங்களுக்கு நான் என்றும் கட்டுப்படுவேன். வருகிறேன். அரசே, பிதாமகர் தனது முடிவை கூறி சென்று விட்டார். இனி முடிவெடுக்க வேண்டியது தாங்கள்தான். துரியோதனனும் விரும்புகிறான், துச்சாதனனும் விரும்புகிறான். அப்படியே நடக்கட்டும். கிருஷ்ணா, இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் மௌனம் சாதிக்கப் போகிறாய்? நான் இங்கே இருக்கும் வரை என்று வைத்துக் கொள்ளேன். கிருஷ்ணா, என் சிரிப்பால் இளவரசர் துரியோதனன் கோபமுற்றார். இதனால் பெரும் தீங்கு நேரும் என்று என்னவர் சகாதேவன் எச்சரிக்கின்றார். கிருஷ்ணா, என் வேதனை உனக்கு வேடிக்கையாக இருக்கிறதா? இதென்ன திரௌபதி, அநீதியாக இருக்கிறது? சிரித்தது நீ, கோபமுற்றது துரியோதனன். இடையில் இருப்பவர்கள் வேடிக்கை பார்ப்பதுதானே நியாயம். போதும் உன் விளையாட்டு. நீ உண்மையை கூறு. துரியோதனின் கோபத்தினால் தீங்கு ஏதும் நேருமா? திரௌபதி, நீ என்னை கேட்டுக்கொண்டா சிரித்தாய்? நீ சிரிக்கும் முன் என்னை கேட்டிருந்தால் உன் கேள்விக்கு விடையளித்திருப்பேன்.
இப்போது கேட்டால் நான் என்ன சொல்வது? கிருஷ்ணா, திரௌபதி அச்சத்தின் பிடியில் சிக்கி தவிக்கிறாள். துரியோதனனின் கோபம், யாசரின் வாக்கு, சகாதேவனின் ஆரூடம் ஆகியவை ஒன்று கூடி இவளை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. கிருஷ்ணா, அறியாமல் பிழை செய்தேன். இப்பொழுது பெருந்துயரில் சிக்கி தவிக்கிறேன். இதற்கு விமோச்சனம் இல்லையா? நிச்சயம் உனக்கு விமோச்சனம் உண்டு. ஆனால் அதற்கு நீ கொடுக்கவிருக்கும் விலைதான் அதிகம். கிருஷ்ணா, என்ன சொல்ல வருகிறாய்? நாம் செய்யும் நன்மைக்கும் தீமைக்கும் நாமே காரணம். நாம் ஆற்றும் காரியங்களின் பலன்கள் நம்மை வந்து சேர்கின்றன. மாமரம் நட்டால் நல்ல மாங்கனியை நல்கும். காஞ்சிர மரத்தை நட்டால் உயிர் குடிக்கும் காஞ்சிரம் காயே பலனாக கிட்டும். கிருஷ்ணா, அத்தனையும் உன்னால் வந்த வினை. ஆதலால் நீ ஆற்றிய காரியங்களின் பலனை நீயல்லவா அனுபவிக்க வேண்டும்? நன்றாக இருக்கிறதே உன்னுடைய நியாயம். புன்னகை முகத்தோடு நான் இருப்பதால் என்னை பாலகன் என்று எண்ணிவிட்டாயா பீமா? பாவத்தை நீங்கள் ஆற்ற பலனை நான் அனுபவிக்க வேண்டுமா? மயன் சபைதான இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம்? நீயல்லவா மயனிடம் மாயாஜாலங்கள் நிறைந்த சபையை கட்டப்பணித்தாய். அதனால் தானே துரியோதனன் அவமானப்பட்டான். அதைக் கண்டு திரௌபதி நகைத்தாள். நன்மை நேர்ந்தால் அதற்கு காரணம் நானே என்று மார்த்தட்டி இருமாந்து போவதும், தீமை நேர்ந்தால் அதற்கு பிறரை சுட்டுவதும் தானே மானிட இயல்பு. அதற்கு நீயும் விதிவிலக்கல்ல பீமா. தத்துவங்களை உதித்து சமாளிக்க நினைக்காதே. மயன் சபை கட்ட மயனை பணித்ததே நீதானே? ஆம், நானேதான். ஆனால் மயனை தீயிலிருந்து காத்தது யார்? அசுரர்களின் சிற்பியான மயனை காக்க வேண்டாம் என்று அப்போதே நான் எச்சரித்தேன். அர்ஜுனன் என் சொல்லுக்கு செவிசாய்க்கவில்லை. மயனை காத்ததின் பலனை இப்போது அனுபவிக்கிறாய். அதற்கு நானே காரணம் என்று என் மீது பழியும் போடுகிறாய். மயனை காத்ததுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணமா? அப்படியும் கூறலாம். ஆனால் ஒரு செயலுக்கும் அதை தொடர்ந்து நடக்கும் இன்னொரு செயலுக்கும் சங்கிலி போல் தொடர்பு உண்டு. ஒரு செயல் பல செயல் வழி கடந்து இறுதி வடிவம் பெறுகிறது. அதுவே கர்ம வினை. கிருஷ்ணா, அப்படி என்றால் அவரவர் கர்ம வினையை அனுபவித்தே தீர வேண்டும். திரௌபதி, பொறுத்திருந்து பார்ப்போம். அதிலும் ஒரு சுகம் இருக்கிறது. பாண்டவர்களுக்காக தேவர்களின் சிற்பி இந்திரபிரஸ்தத்தை சிருஷ்டித்தான். அசுரர்களின் சிற்பி மயன் சபையை நிர்மாணித்தான். நம்மால் விஸ்வகர்மாவையும் அழைக்க இயலாது, மயனையும் அழைக்க இயலாது. அமைச்சரே, இவர்கள் இருவரின் திறமையை விஞ்சும் ஒரு சிற்பியை இந்த பாரத வருஷமெங்கும் தேடி கண்டடைய வேண்டும். மாமா, மயன் சபைக்கு இணையான சபையை நம்மால் உருவாக்க முடியுமா? நிச்சயம் முடியும். முயற்சி என்றும் வீண் போவதில்லை. விஸ்வகர்மாவும் மயனும் தங்கள் மாயா சக்தியால் கனப்பொழுதில் சபையை நிர்மாணித்திருப்பார்கள். நாம் மனித சக்தியால் அதை உருவாக்குவோம். சகுனி, இத்தனை அரும்பாடுபட்டு செல்வங்களை வாரி இறைத்து இப்படி ஒரு மணிமண்டபம் எழுப்புவது தேவைதானா? பாண்டவர்களை நேரடியாக சூதாட்டத்திற்கு அழைக்க இயலாதே. அதற்கு ஒரு காரணம் வேண்டாமா? அந்த காரணம்தான் நாம் எழுப்ப இருக்கும் மணிமண்டபம். மேலும் அத்தினாபுரத்தின் பெருமையை இந்த உலகிற்கு பறைசாற்ற வேண்டாமா தந்தையே? பாண்டவர்களுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டாமா? அமைச்சரே, அத்தினாபுரத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள மணிமண்டபம் 1000 தூண்களை கொண்டதாக இருக்க வேண்டும். 100 வாசல்கள் அமைக்க வேண்டும். ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு ரத்தினங்களால் இழைக்கப்பட வேண்டும்.
1000 தூண்களும் பொன்னாலும் வைரங்களாலும் மிளிர வேண்டும். விசித்திரங்களும் வினோதங்களும் வியப்புகளும் மண்டபத்தில் நிறைந்திருக்க வேண்டும். மொத்தத்தில் இந்திரலோகத்திற்கு இணையாக இந்த மணிமண்டபம் விளங்க வேண்டும். உத்தரவரசே. அமைச்சரே, நீங்கள் ஆயத்த பணியை கவனியுங்கள். உத்தரவரசே. சகுனி, இந்திரபிரஸ்தம் சென்று வந்தது முதல் எனது இடது கண் துடித்துக் கொண்டே இருக்கிறது. என் செவிகளில் அபாய சங்கின் நாதம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த ஏற்பாட்டை நிறுத்திவிடலாம் என்று தோன்றுகிறது. மாமா, அது தந்தையே, முன்வைத்த காலை பின் வைப்பதற்கில்லை. அந்த ஈசனே தடுத்தாலும் இந்த அத்தினாபுரத்தில் சூதாட்டம் நடந்தே தீரும். தந்தையே, வீரம் பொருந்திய புத்திரர்களை பெற்றவர் தாங்கள். நாங்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். தேவையற்ற அச்சத்தை தவிர்த்து விடுங்கள் தந்தையே. அரசே, இந்த சகுனியை நம்புங்கள். பாண்டவர்கள் அஸ்திர சஸ்திரங்களில் சாமர்த்தியர்களாக இருக்கலாம். ஆனால் சூதாட்டத்தில் எந்த சகுனியின் பகடை காய்கள் என் மனம் போல் பேசும். வெற்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். அரசே, போய் இங்கிருந்து. அரசருக்கு வணக்கம். வாவுதுரா. அரசே, தாங்கள் அழைத்ததாக உத்தரவு வந்தது. அத்தினாபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் மணிமண்டப வேலைகள் முடிந்துவிட்டது. அறிவாயல்லவா விதுரா? நன்கு அறிவேன் அரசே. விதுரா, நீ உடனே இந்திரபிரஸ்தம் செல்ல வேண்டும். 1000 தூண்களும் 100 வாசல்களும் கொண்ட மணிமண்டபத்தின் அழகையும் பெருமைகளையும் பாண்டவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். உத்தரவு அரசே. விதுரா, நீ இந்திரபிரஸ்தத்தின் அரசனான தர்மனிடம் இப்படி கூறு. பொன்னும் மணியும் ரத்தினங்களும் முத்தும் பவளமும் நிறைந்த மணிமண்டபத்தின் அழகை காண கண்கோடி வேண்டும். அந்த அழகை உன் தம்பிகளோடு நீ வந்து காண வேண்டுமென்று அத்தினாபுரத்தின் அரசர் விரும்புகிறார். அந்த மணிமண்டபத்தில் ஆயிரக்கணக்கான பொன் ஆசனங்களும் படுக்கைகளும் போடப்பட்டுள்ளன. அங்கே வந்திருந்து அறுசுவை விருந்துண்டு உறவினர்களோடு சூதாட வேண்டுமென்று அரசர் விரும்புகிறார் என்று தர்மனிடத்தில் கூறி எப்படியாவது பாண்டவர்களை இங்கே அழைத்து வா. அரசே, குறுக்கிட்டு பேசுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். நான் பாண்டவர்களை அழைத்து வருகிறேன், ஆனால் சூதாடுவதற்கல்ல. அவர்கள் இங்கே வரட்டும். தாங்கள் நிர்மாணித்த மணிமண்டபத்தின் அழகை ரசிக்கட்டும். எத்தனை நாட்களுக்கு வேண்டுமானாலும் அவர்கள் இங்கேயே தங்கியிருந்து அருஞ்சுவை உணவை உண்ணட்டும். ஆனால் சூதாட்டம் மட்டும் வேண்டாம்.
சகோதரர்களுக்குள் சூதாடுவதால் அப்படி என்ன நிகழ்ந்துவிடப் போகிறது? நீ அச்சமின்றி அவர்களை இங்கே அழைத்து வா. அனைத்தும் இனிதே நடக்கும். இல்லை அரசே, இதனால் நம் குரு வம்சத்திற்கே கேடு நேரும் என்று அஞ்சுகிறேன். அரசே, சூதாடுவதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டாம். இதை நான் மகா மந்திரியாக அல்ல, உங்களின் உடன் பிறந்த தம்பியாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரண்மனையிலும் உறவினர்கள் சிநேகிதத்தோடு சூதாடுவது இயல்புதானே. அதை ஏன் நீ விபரீதமாக கருதுகிறாய்? வேட்டையாடுவதைப் போல் சத்திரியர்கள் சூதாடுவது வழக்கமான ஒன்றுதானே. அரசே, நான் அன்றே குறிப்பிட்டேன், சூதாடுவது பாவம் என்று ஆச்சாரியர்கள் கூறினார்கள் என்று. விதுரா, நாம் மந்தனர்கள் இல்லை. வேட்டையாடுவதும் சூதாடுவதும் சத்திரியர்களுக்கு பாவம் அன்று. அன்றாட பொழுதுபோக்கிற்காக சூதாடுவது வேறு. ஆனால் இங்கே நடக்கவிருக்கும் சூதாட்டம் திட்டமிடப்பட்டதாக தெரிகிறது. அதை கண்டுதான் நான் அஞ்சுகிறேன். நீ அஞ்சுவதற்கு ஏதுமில்லை விதுரா. 2 பகடைக்காய்களைக் கண்டு ஏன் இப்படி அஞ்சுகிறாய் விதுரா? அரசே, விதுரா, விதி பிரதிகூலமாக இருக்கிறது. இதை பற்றி நான் துக்கப்பட்டு பயனில்லை. ஆகையால் நான் வருந்தவில்லை. நீயும் வருந்த தேவையில்லை. அஞ்சவும் அவசியமில்லை. நீ இந்திரபிரஸ்தம் சென்று மகாசூரர்களான பாண்டவர்களை அழைத்து வா. இது என் கட்டளை. அப்படியே ஆகட்டும் அரசே. கவலைப்படாதே ருக்மணி. உன் கணவர் கிருஷ்ணர் சமயந்த கமனி வடிவத்தில் தன்மேல் விழுந்த அபாண்டமான பழியை விஷ்ணுவின் கிருபையால் துடைத்து மீண்டு வருவார். ருக்மணி, உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை அம்மா. கிருஷ்ணன் மேல் சத்ராஜித் கூறிய குற்றச்சாட்டை கிருஷ்ணனே பொய் என்று நிரூபித்து விட்டான். அவர் எங்கே? சத்ராஜித் அளித்த பரிசுடன் வெற்றி வீரனாக வந்து கொண்டே இருக்கிறான். அக்கா, தங்கள் வாக்கு பலித்து விட்டது. மிக்க நன்றி அக்கா. அவர் வரும் வரை என்னால் காத்திருக்க இயலாது. நானே அவரை காணச் செல்கிறேன். நானும் வருகிறேன் ருக்மணி.